வெல்கம் டு ஐசைட் பிளாகர்ஸ். இப்போ நம்ம எங்க போறோம்னா பொள்ளாச்சி போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். நம்ம சாப்பிட முடியாது எங்கேயும், ஏன்னா டைம் இல்ல. இப்போ டைம் 10 கிட்ட ஆயிடுச்சு. இதோட நேரா கோயம்புத்தூர்ல நம்ம சாப்பிட போறோம். அது ஒரிஜினல் கோழி, அது ஒரிஜினல் நாட்டு கோழி. நம்ம முன்னாடியே சமைச்சு கொடுத்தோம். எப்படி சொல்றேன், இங்க இருக்க இந்த 4 நாள் சிக்கன் அந்த போமா வெயில் அடிக்குது, அங்க எல்லாமே லைவா தான் இருக்கும். ஒரிஜினல் நாட்டு மைக் அடிச்சு சீக்கிரமா விழுந்துருவோம். நம்ம இப்ப போகும்போது நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டே போவோம். இதோட நம்ம வந்து கோயம்புத்தூர்ல மீட் கிளம்பும் போதே vlog எடுக்கலங்கிறதுக்காக இப்போ வந்து இங்க நின்னு vlog எடுத்துட்டு இருக்கோம். அதான் எங்களோட நிலைமை. சும்மா யாரும் சொன்னா சொல்லிக்கிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பரனூர் சுங்கச்சாவடி கிட்ட இருக்கோம். இப்பதான் வந்து நாங்க இங்கேயே வந்திருக்கோம். டைம் இப்ப 11:15 கிட்ட ஆயிடுச்சு டைம். இப்போ இங்க இருந்து பொள்ளாச்சி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. அதுக்குள்ளே வந்து உள்ள இருக்கவங்க எல்லாருமே பசிக்குதுன்னு சொன்னதுனால நம்ம வந்து வெள்ளரிக்காய் வாங்கி வந்திருக்கோம். என்ன பாலை கட் பண்ணுறது, இன்னும் பாலை முந்தா நேரத்துல பயங்கர டிராஃபிக் வந்திருக்கோம்லண்ணா இங்க. ஆமா ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி தான் விஜய் மாநாட்டுக்கு ரொம்ப டிராஃபிக். விஜய் மாநாடுக்கு ரொம்ப டிராஃபிக். உங்க சப்போர்ட் யாருக்குண்ணா? உங்க சப்போர்ட் யாருக்கு? விஜய் தானா? விஜய் தான் போடணும். நம்ம ஏடிஎம்கே போட்டோம் இந்த வாட்டி விஜய் தான் போடணும். இது 15 ஓட்டு இருக்கு நம்ம குடும்பத்துல. 15 மாற்றம் நடக்குதான்னு பார்ப்போம். இதுல போறது வருது. குதிரை ஜெயிக்குது, அதுக்கிட்டே போடுவோம். ஆனா இந்த வாட்டி வந்து குதிரைக்கிட்டே போடுவோம். விஜய் தான். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். சப்போர்ட் பண்ணுவோம். மாற்றம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இந்த வாட்டி நடக்கும். ஆனா இந்த டிவிக்கார அரசியல்வாதி எல்லாம் நடுக்கமாயி போச்சு. ஆமா, சும்மா அதறது இல்ல. கூட்டத்தை பாத்தீங்களா? அதேங்கப்பா, எம்ஜிஆர் இல்லடா. பசங்களும் போய் வந்தாங்க. என்னன்னா இந்த மாநாட்டுக்கு யாரும் காசு கொடுத்து அந்த மாதிரிலாம் போகல. எல்லாருமே விருப்பப்பட்டு போனாங்க. விருப்பப்பட்டுச்சா? எல்லாருமே விருப்பப்பட்டு. காசு எதிர்கட்சிக்காரன் சொல்றானுங்க பணத்தை கொடுத்து வர வச்சிருப்பாங்கன்னு. அதெல்லாம் சும்மா கதை. ஓகே, கைஸ் ஆல்ரெடி நான் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் தோட்டத்து வறுவல். யூஸ்வலா நாங்க வர பிளேஸ். ஆம்பியன்ஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து நல்ல செமையா இருக்கும். 5 ஸ்டார் ரேட்டிங் தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போனேன். அங்க ஒரு உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னால எங்களால வர முடியலன்னு. அங்க பார்த்தா ஃபுட்டும் நல்லா இல்ல, ஆம்பியன்ஸ் எதுவுமே பிடிக்கல எங்களுக்கு. ஸோ வி ஆர் நாட் காம்ப்ரமைஸ். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஹெட்டிங் டு கோயம்புத்தூர் அண்ட் தோட்டத்து வறுவல். யார் சார் வரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். வாங்க உள்ள போய்கிட்டே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். ஷெல்வி, அந்த ஷெல்வியை மட்டும் கட் பண்ற. மொத்தமா இங்கிலீஷ். ஆம்பியன்ஸே பாருங்க, நல்லா இருக்கும். ஆம்பியன்ஸ் பாருங்க, செம்மையா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கே. அண்ணா, இது கோயம்புத்தூர்ல கரெக்டா எந்த இடத்துல நான் இது லொகேட் ஆயிருக்கு? தென்னம்பாளையங்க. தென்னம்பாளையம். ஆமா. ஓகேண்ணா, என்ன ஸ்பெஷல்? எத்தனை வருஷம் ஆகுது? நாட்டுக்கோழி ஒயிட் ரைஸ் மட்டும் தாங்க. இது 7 வருஷமா இருக்கு. 7 வருஷமா இருக்கு. ஓகே ஓகே. ஆனா இந்த ஐடியா உங்களுக்கு எதனால வந்தது?
இது கிராமத்து ஸ்டைல அப்படி கிராமத்து style. விறகு அடுப்பு மண்பானை. ஏன் அப்படின்னா இப்ப சிட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து பாய்லர் கோழி ஆமா அப்படி ஆமா இப்படின்னு நமது ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டும் தாங்க. நம்ம கிராமத்து ஸ்டைல விறகு அடுப்பு ஐடியா வந்து கிரியேட் பண்ணி விறகு அடுப்பு மண்பானை சமையலுங்க. எந்த மசாலா ஐட்டம் எதுவுமே கிடையாது. சின்ன வெங்காயம் வரமிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளவுதான். எந்த மசாலா கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே சூப்பர். இது நார்மலாவே வந்து என்ன டைமிங்ல இருந்து ஓபன் ஆகும்? என்ன மார்னிங் இது மதியானம் 12 மணிக்குங்க, நைட்டு 10 மணிக்கு மேக்ஸிமம் ஃப்ரீ புக்கிங். ஓகேண்ணா. இது புக்கிங் 1 ஹவருக்கு முன்னாடி ஃப்ரீ புக்கிங் பண்ணிடணும். 1 ஹவருக்கு முன்னாடி. ஆனா நீங்க சாட்டர்டே சண்டே அதெல்லாம் டேய் சும்மாறா. சாட்டர்டே சண்டே எல்லாமே நாள் இருக்கும்னா இல்ல நான் லீவ் கடை லீவே இல்லைங்க. ஆனா முன்னாடி ஃப்ரீ புக் பண்ணிடணும். ஆனா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கூட்டமா இருக்கும். நம்ம கொஞ்சம் முன்னாடி ஆமா 1 ஹவருக்கு முன்னாடி சொல்லிட்டா போதும். 1 ஹவருக்கு முன்னாடி சொல்லிட்டா போதும். ஓகே ஓகே. இதுல வேற எதுவும் ஸ்பெஷலா எதுவும் இருக்கா இங்க? இதுல மொத்தம் 6 ஐட்டம்னா சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், ஆசாரி உருவல், காட்டு உருவல், பெப்பர் சிக்கன், பச்சை மிளகாய் கறி. ஓகே. மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுறது என்னன்னா எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சிந்தாமணி, பள்ளிப்பாளையம் நார்மல் காரங்க, ஆசாரி உருவல், காட்டு உருவல் காரம் மாதிரி. அது கொஞ்சம் காரமா இருக்கும். வேற கூல் ட்ரிங்க்ஸ்லாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? தேங்காய் பால், பன்னீர் சோடா, லெமன் சோடா அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா. ஒரு பீடா குல்ஃபி அந்த மாதிரி தாளிச்சி தயிர் இருக்கு. தாளிச்சிட்டு அது நம்ம அடிஷனலா பே பண்ணணும். நம்ம அடிஷனல் பே பண்ணணும். தாளிச்சி 30 ரூபாங்க, நார்மல் 20 ரூபா. இது நீங்க கோழி எப்படின்னா கிலோ கணக்குல தருவீங்க? 1 கிலோ மாதிரி சொல்லுவீங்க. 1 கிலோ 1320 ரூபாங்க, அரை கிலோ 660 ரூபா. ஒரு வெரைட்டிக்கு மினிமம் அரை கிலோ. ஒரு வெரைட்டிக்கு அரை கிலோ. ஆமா. இப்போ நீங்க ஒரு கோழி இப்ப ஒரு சில இடத்துலலாம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த கோழி வந்து இப்போ ஒரு கோழி நீங்க எடுத்தீங்கன்னா அது 1.5 கிலோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி அது வந்து அப்படிதான் அப்படின்ற மாதிரி. ஒரு கோழியை சமைச்சிருவோம்னா அதுல இருந்து 1 கிலோ 1 கிலோ கொடுத்துருவோம். 1/4 கிலோ அந்த மாதிரி அரை கிலோ அரை கிலோ. ஆமா. அது என்ன மாதிரி நம்மளுக்கு வேணுமோ ஆமா என்ன மாதிரி வேணுமோ கோழி கணக்கு கிடையாது, கிலோ கணக்கு. கிலோ கணக்கு. நாங்க ரொம்ப இது விரும்பி அந்த காரணம் என்னன்னா, ரொம்ப வந்து கிராமத்து ஸ்டைல்லே இருக்கு. ஏன்னா வந்து இப்ப எல்லாமே ட்ரெடிஷனல் மாறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கிராம ஸ்டைல் விறகு அடுப்பு மண்பானை. இது கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கு. இதோட நாங்க இங்க 4வது தடவை வரோம். சரி 4வது தடவை வரோம்னா எப்படி சொல்றது, இது தடவை 3 தடவையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அது நம்ம சேனல்லயே அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க நிறைய இடம் போயிருக்கோம். நிறைய இடம் போய் அங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சரி இங்கேயே பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நிறைய. டேய் சும்மாறா. 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய. இது சிந்தாமணியே. இது சிந்தாமணி. இது காட்டு உருவல். இது ஆசாரி உருவல். இது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, தக்காளி ரசம், பச்சைப்புளி ரசம். என்னோட ஃபேவரட் இதுதான் சாப்பாடு. எத்தனை நேரம் சொல்றது? எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க உங்க மைக்கு பக்கத்துல டேய் இருடா, சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணாதடா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சாப்பாட்டுல லைட்டா சால்ட் மட்டும் கம்மியா இருக்கு. மற்றபடி வந்து குழம்பு நல்லா இருக்கு. குழம்புலயுமே நம்ம சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படிதான் இருக்கு. அவங்க அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆமா. இது வந்து காட்டு ஒரு இந்த சிக்கனு நல்லா குக் ஆயிருக்கு. ஆனா நல்லா இருக்கு. ஆனா காரம் தான் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் செட் ஆகும். தொண்டை காரம் பயங்கரமா இருக்கா? தொண்டை கம்பு. சாப்பிடு தயிர் தொட்டுக்கோங்க. இதுவே காரமா இருக்குன்னா அது ரெட் கலர்ல இருக்கு, அதை சாப்பிட்டு தான் பார்க்கலாம்.
இது வந்து ஆச்சாரி வறுவல். இது வந்து என்னன்னா காட்டு வறுவலோட ரொம்ப காரமா இருக்கும். ஆனா வந்து ஒரு சில பேர் இது சாப்பிடுவாங்க, ஆனா வந்து ஒரு சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவாங்க. அதனால வந்து காரம் வந்து ரொம்ப வேண்டான்றவங்க வந்து என்ன பண்ணலாம்னா சின்னாமணி சாப்பிட்டுலாம் பெட்டர். ஏன்னா சின்னாமணியில வந்து காரம் கம்மியா இருக்கும். தெரியுது காரம் கம்மியா இருக்குன்னு. சித்தப்பு நீங்க இங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க. இங்க சாப்பாடு ஓகேவா? என்ன சாப்பிட்டீங்க? ஆனா இதே கோழி தானே அங்கேயும் ரசம் ஊத்தி சாப்பிட்டுட்டு இதே கோழி தானே அங்கேயும் சாப்பிட்டீங்க. மைண்ட எடுக்காதீங்க. எதுவுமே இல்ல ப்ரோ எடுத்துக்கிறேன் ப்ரோ. நான் வைக்கிறேன் ப்ரோ. நான் வைக்கிறேன் ப்ரோ. கலர் நினைச்சு அளவே இல்லை. கொஞ்சம் வைக்கிறேன் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. கலரை பாருங்க ப்ரோ. வைங்க ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. நான் இது காரம் இல்ல பாருங்க, சுத்தமா இல்ல ப்ரோ. இல்ல உண்மையிலே சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சொன்ன பாவம் ஏன் அதான் சாப்பிட கொடுத்தேக்கலன்றீங்களா? பெரிய பாவம். நம்மளோட வந்து அதானே வேற பாவம். அது ஒரு பாவம் இல்ல.